இனி ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் குடியுரிமையை எடுத்துக்க முடியாது, போங்க போங்க போய் அந்த 2 ஆவணத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. காவல்துறை கடுமையான உத்தரவும் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பிறப்பிச்சிருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. பொதுவாகவே பெரும்பாலும் எல்லாருமே ஆதார் கார்டு பேன் கார்டு அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டே வர்றோம். இதற்கான முக்கியமான விதிகளை தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் 2 ஆவணங்கள் மட்டுமே குடியுரிமை சான்றாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் தற்பொழுது தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒருவேளை இப்போ பாகிஸ்தான்ல இருந்தோ இல்லை வேற நாட்டில் இருந்தோ இங்கே இருக்காங்க அப்படின்னா குடியுரிமை சான்று அப்படிங்கிறது இவங்க சொல்லக்கூடிய அந்த 2 ஆவணங்களை காமிச்சா மட்டுமே குடியுரிமை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது தெரிய வருது. இதில் அவங்க சொல்லக்கூடிய குடியுரிமை சான்று விதி பற்றின முழுமையான தகவலை தற்பொழுது பார்க்க போகிறோம். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக தெரிய வருது. இதில் ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு இனி இந்திய குடியுரிமையாக செல்லுபடி ஆகாது என்று அரசாங்கம் தெரிவிச்சிருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. இந்த உத்தரவு காவல்துறைகள் மற்றும் சரிபார்ப்பு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட கடுமையான அறிவுறுத்தல்களுடன் உள்ளது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தேசத்திற்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த விதிமுறையை தற்பொழுது உடனடியாக அமல்படுத்தியிருக்காங்க. ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு அட்டையை மட்டுமே நீங்கள் நம்பியிருந்தால் இந்த புதிய விதியில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படிங்கிறத தற்பொழுது நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க முடியும். குடியுரிமை சான்று விதி, ஆதார் கார்டு மற்றும் பேன் கார்டு குடியுரிமை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அரசு இதற்கான வலியுறுத்தல்கள் வழிகாட்டுதல்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2 ஆவணங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது 2 ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒப்பீட்டு அட்டவணை, அதுக்கப்புறம் இதனால் யார் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க, நீங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதனால் ஏதாவது விளைவு இருக்கா, அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்தியாவை பொறுத்தவரை ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருந்து ரேஷன் கார்டை வர பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இது தற்பொழுது பார்த்தீங்கன்னா சில ஆவணங்கள் இந்த விஷயத்துக்காக, அதாவது குடியுரிமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாத அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றின விஷயம்தான் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஒருபோதும் தேசிய சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த 2 ஆவணங்கள், ஆதார் கார்டு பேன் கார்டு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த 2மே யார் வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை வெளிநாட்டு வாழ் இந்தியர்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கிக்க முடியும். அந்த அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டும் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டும் நீங்கள் எடுத்துக்க முடியும். அந்த வசதிகள் மத்திய அரசு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் அதை ஒரு குடியுரிமை சான்றாக எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு மற்றும் பேன் தகுதி பெற்றிருப்பதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆதார் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா இது குடியுரிமை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வசிப்பிடத்தை சரிபார்ப்பதற்காக உங்களுடைய ரெசிடென்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மட்டுமே ஆதார் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி பேன் கார்டை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா வரி நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. வெளிநாட்டினருக்கும் இது வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆவணங்களும் ஒரு நபரின் தேசியத்தையோ அல்லது பெற்றோரையோ உறுதிப்படுத்தவில்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. இந்த 2மே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. சட்டவிரோத குடியேற்றம் அதிகரித்து வருவதால் மத்திய அரசு கவலை தெரிவிச்சிருக்காங்க. சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் காவல்துறை அல்லது அரசு அளவிலான விசாரணைகளின் பொழுது மட்டுமே அதன் துல்லியத்தன்மையை இவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா இது தற்பொழுது பயன்படுத்துவதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது குடியுரிமை சான்று குறித்த புதிய அரசு வழிகாட்டுதல்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சமீபத்திய உத்தரவின்படி காவல் நிலையங்கள் மற்றும் அரசு துறைகள் ஆதார் அல்லது பேன் எண்ணை தனித்த குடியுரிமை சான்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உள்துறை அமைச்சகம் மற்றும் பிற அதிகாரிகளும் இதை கடுமையாக பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் இப்போது பின்வரும் ஆவணங்களை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குடியுரிமை சான்றாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய எல்லைக்குள் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும், இந்திய பெற்றோரின் வம்சாவளியாக இருக்க வேண்டும், இந்திய சட்டத்தின் கீழ் இயற்கை மயமாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதே மாதிரி குடியுரிமை சட்டத்தின் கீழ் குடிமகனாக பதிவு செய்திருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள். இதில் ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்திய குடிமகன்லேருந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறதா ஒரு உண்மையான விஷயம். இந்த 2 ஆவணங்கள் மட்டுமே குடியுரிமை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது என்னென்ன சான்று அப்படிங்கிறது தற்பொழுது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்,
ஒரு குடியுரிமை சான்றிதழ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழாக வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதே வந்து குடியுரிமை சான்றாக எடுத்துக்கிறாங்க. இந்த 2 விஷயம் மட்டுமே எடுத்துக்கிறாங்க. பெர்த் சர்டிஃபிகேட் பொறுத்தவரைய பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே போய் வாங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். ஒருவேளை வந்து இப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, வாங்க மாட்டாங்கன்னா உடனே போயிட்டு பெர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து வாங்கிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து பெர்த் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து போய் வாங்கிக்கோங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதான். எல்லாருமே அது பாஸ்போர்ட் வச்சிருக்க மாட்டாங்க, சரியா? அதனால் வந்து பெர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாட்டையுமே இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஏரியாவில் பிறந்திருக்காங்க, இந்த டயத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்டில் இருக்கும். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து முக்கியமாக வந்து தற்பொழுது வந்து வெளியாகக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். தற்பொழுது வந்து இந்த 2மே வந்து ஏன் குடியுரிமை சான்றாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இந்திய பெற்றோருக்கு பிறப்பு சான்று நாட்டுக்குள் பிறப்பை சட்டப்பூர்வமாக நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முழுமையான பின்னணி மற்றும் தேசிய சரிபார்ப்புக்கு பிறகுதான் பாஸ்போர்ட்டே வந்து கொடுக்குறாங்க. ஈஸியாலாம் யாருமே வந்து பாஸ்போர்ட் வாங்கிட முடியாது, அதுவும் வந்து எல்லாருக்குமே தெரியும். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டுகள் போன்ற பிற ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அது வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கோ அல்லது வந்து வாக்களிப்பதற்கோ அதுக்கு தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து எந்தெந்த கார்டு எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆதார் கார்டை பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா குடியுரிமை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க வழங்கப்படும் அதிகாரம் யார் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உதய் ஆதார் அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து முதன்மை நோக்கம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாளம் மற்றும் முகவரி சரிபார்ப்பதற்கு மட்டுமே வந்து பயன்படுத்தப்படும். இரண்டாவதாக வந்து பேன் கார்டை வந்து கொடுத்துருக்காங்க. பேன் கார்டை பொறுத்தவரையா பார்த்தீங்கன்னா குடியுரிமை சான்றாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது வந்து யார் கொடுக்குறாங்கன்னா வருமான வரித்துறை தான் கொடுக்குறாங்க. முதன்மை நோக்கம் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு, ஒருவர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறது வந்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இரண்டாவதாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்திய பாஸ்போர்ட் பொறுத்தவரையா பார்த்தீங்கன்னா குடியுரிமை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி வந்து யார் கொடுக்குறாங்க, வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியும் முதன்மை நோக்கம் வந்து சர்வதேச பயணம் ப்ளஸ் குடியுரிமைன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிறப்பு சான்று, அதுவும் வந்து குடியுரிமை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும். இது யார் கொடுக்குறாங்கன்னா நகராட்சி தான் வந்து கொடுக்குது. பிறப்பு மற்றும் குடியுரிமையை உறுதி செய்ய இது வந்து பயன்படுத்தப்படுது. நோக்கமே தான். வாக்காளர் அடையாள அட்டை பார்த்தீங்கன்னா குடியுரிமை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து வழங்குறாங்க. வாக்காளர் பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் உங்கள் பேர் வந்து இருப்பதற்கான முக்கிய சான்றாக வந்து கருதப்படுது. ரேஷன் கார்டை பொறுத்தவரை அதுவும் குடியுரிமை சான்று கிடையாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாநில அரசு தான் அதை வந்து கொடுக்குறாங்க. உணவு பாதுகாப்பு மற்றும் வீட்டு தரவு அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கா அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அந்த டேட்டாலாம் அதில் இருக்கும். இதற்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸும் பார்த்தீங்கன்னா குடியுரிமை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டிஓ கொடுக்குறாங்க. ஓட்டுநர் தகுதி மற்றும் அதுக்கான ஒரு ஐடி, அதுதான் இது. இதற்கப்புறம் இன்னொரு முக்கியமானது பள்ளி விடுப்பு சான்றிதழ், டிசி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுவும் குடியுரிமை சான்றாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா யார் வேணால் ஸ்கூலில் வந்து படிக்கலாம். இந்த இடத்துல வந்து பள்ளிகள் அல்லது வாரியங்கள் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து கல்வி பதிவு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் இது. இதனால் யார் இப்போ அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த புதிய விதி பல வகையான மக்களை வந்து பாதிக்கிறது. அரசு வேலைகள் அல்லது சலுகைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது ஒரு நபருக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு வேலைகளுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், சலுகைகள் வந்து பெற முடியும். அடுத்து பாஸ்போர்ட் அல்லது ஆயுத உரிமங்கள் அல்லது குத்தகைதாரர் சரிபார்ப்புக்காக காவல்துறை சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படும் குடிமக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சர்வதேச உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது அல்லது வெளிநாட்டு திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது மாணவர்களுக்கு இது வந்து பாதிப்பும். தாங்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய என்ஆர்ஐக்கள் மற்றும் ஓசிஐ விண்ணப்பதாரர்கள் வந்து இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க வாய்ப்புகள் வந்து இருப்பதை தெரிவிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வகையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தற்பொழுது நீங்கள் குடியுரிமை சான்று அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். அதில் நம்ம சொல்லியாச்சு, குடியுரிமை சான்றாக இந்தியன் பாஸ்போர்ட் அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், இந்த ரெண்டுமே வந்து தேவைப்படுது. எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எதிர்கால சிக்கல்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களிடம் செல்லுபடியாகும் பிறப்பு சான்றிதழ் அல்லது பாஸ்போர்ட் உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன விளைவு ஏற்படும் அப்படிங்கிறத அதையும் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க.
உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணும் பொழுது உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம். அதே மாதிரி காவல்துறையினர் சரிபார்ப்புகளை அளிக்க மறுக்கலாம், அதுவும் ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் செயலாக்கம் அல்லது அரசாங்க திட்டங்களில் நீங்கள் தாமதங்களை சந்திக்க நேரிடும். அதனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா தற்பொழுது உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த 2 டாக்குமெண்ட் தான் இனிமேல் குடியுரிமை சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.